ஷேய் எல்லாம் கேட்டுக்கோடா. மதுரை மீனாட்சி அம்மா இராணுவத்துக்குள்ளே கணக்கு எழுதுது. இப்படி தான் கணக்கை பிடிக்கணும். அசிங்கம் பண்ணி வச்சுருக்கான், அகம்பாதம் பண்ணி வச்சுருக்கான்னு கணக்கு எழுதுது. புரியுதா? 8 7 ஓலைச்சோடு கணக்கு இப்போ உள்ள முன்னால் உள்ள கணக்கு. இப்போ அம்மா படிப்பால் இந்தந்த தண்டனை வாங்குவான்னு மதுரை மீனாட்சி அம்மா எழுதுது. அடுத்தாப்பில் பத்திரப்பதிவில் கணக்கு விடுவோம். கணக்கு விடையில் அப்படியே பத்திரம் வெளியில் வென்று உள்ள சார்பாளர் சாட்சி கையெழுத்து. இந்த பேப்பர் 3 தலை சக்கரத்தை வச்சு பேப்பர் விற்கானா? இந்த 4 கணக்கு நடு ரோட்டில் விட்டு என்கவுண்டரில் அடிப்பாங்க, வெதரில் அடிப்பாங்க. ஓடுதான் பேப்பர் விற்கிது, ஓடுதான். பத்திரம் வென்று எழுதுறதுக்கு நாற்காலி சேரில் 10 பொம்பளை உட்கார வச்சு மேய்ச்சி காலை 2 தோளில் தூக்கி போட்டு எழுதுதான். எப்படி டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி, ஊடாலப்பட்ட மாநிலம். என்ன கணக்கு? விவசாயத்தை இந்த பூமியை அழிச்சிடணும், கடவுளை நம்மளான்னு பார்ப்போம்ங்கிற கணக்கில் உட்காந்துருக்கான். இப்போ தான் அரக்கி இறக்கியிருக்காரு. இதைத்தான் குடிக்க விட போகிறார். மாநில பேரை அப்படியே குடிக்க விட்டுருவார். குடித்து அப்படியே சக்க மாதிரி போவான். அப்படியே ஆக்சிடெண்ட்டில் தூக்கி எறியும். பொம்மை மாதிரி பொம்மை எப்படி தூக்கி போகுது அந்த மாதிரி போவான் அரசியல்வாதி. புரியுதா? புரிஞ்சுக்கோங்கடா. அப்போ பத்திரப்பதி சார்பாளர் பத்திரப்பதி உள்ளே இருக்கானா, அவனுக்கும் ஆணுக்கு பெண்ணுக்கும் அந்த வெதரில் அடிப்பார். அடிக்கணும். கைலாசத்தில் எவ்வளோ சேட்டை பண்ணியிருக்கான். மறுபடி உள்ளே ஓட்டி பத்திரம் படாக்குமா அதைத்தான் பிடிக்காரு. ஒரு நீதிமன்ற கோர்ட்னா என்னன்னு தெரியாத அளவுக்கு கவர்மெண்ட் வேலாக்குறவன் அவ்வளோ பெரிய சேட்டை பண்ணுதான். இவ்வளோ பெரிய சேட்டை. என்ன காரணம்? கவர்மெண்ட் லாயர் நம்ம வழக்கறிஞர் இருக்கான். ஆட்டுவோம் ஓட்டுவோம், 15 வருஷம் 20 வருஷம் ஓடும், நக்கி போவோம், அவன் செத்து போவான். நம்ம நக்கிட்டு நம்ம பொண்டாட்டி பிள்ளையோட நக்கி உள்ளே விட்டு அப்படி நக்கிட்டு போகணும். கவர்மெண்ட் வேலாக்குற புளுத்தியை வேலை பார்க்க ஆணும் பெண்ணும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? வெதரில் அடிக்கணும். வெதரில் அடித்தாத்தான். அப்போ தமிழ்நாட்டில் அடித்தாச்சுன்னா டெல்லி வரைக்கும் அடிப்பான். ஒவ்வொரு செக்ஷன் பிரிவில் எடுப்பான். ஐயோ அம்மா கணக்கு போட்டுச்சு. ஆனால் அந்த அடிக்கிற அடியில் தமிழ்நாட்டில் அடிக்க ஆந்திரா, கர்நாடகா, அப்படியே ஊபி, உத்தரப்பிரதேசம், அப்படியே டெல்லி, அப்படியே மும்பை, அப்படியே குஜராத் வரைக்கும் போவோம். சரியா இல்லையா? அந்த மாதிரி இராணுவ வானரப்படை எடுப்பான். கணக்கு எடுக்கல துவைச்சி எடுப்பான். கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கான்டா. ஐயா போட்ட கைலாசத்தில் போட்ட கணக்கு பார்த்து கொண்டே இருக்கான். பதிவு பண்ணு தான். ஒவ்வொரு செக்ஷன் பிரிவுகளை ஏற்றி வச்சுக்கிட்டு இருக்கான். ஒவ்வொரு செக்ஷன் பிரிவுகளை ஏற்றி வைக்கான். என்ன காரணம்? ஐயா போட்டு வச்சுட்டாரு. இந்த ரெக்கார்டு படி நம்ம போடணும். இந்த ரெக்கார்டு படி வரையில் அடி தமிழ்நாட்டில் ஐயா படாப்படுத்திருக்கான் 7 ஜென்மம். அவன் சொல்லுதான், அவன் அழுதுகிட்டே கண்ணீர் விட்டு சொல்லுதான், ஐயா 7 ஜென்மம்ல படாப்படுத்திருக்கான் தமிழ்நாட்டுக்காரப்ப. உச்சித்தலையில் பிடிச்சிட்டு அரசியல்வாதியா நச்சுன்னு அடிக்கணும்னு வெறியில் உட்காந்துருக்கான். அடித்து ரத்த பூமியாக ஆக்கி விடணும். அந்த மாதிரி நிற்கான் இராணுவ வானரப்படை. நம்மளை பாடலில் வெளியே தள்ளி நம்ம குடும்பம் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் தாலி அறுத்து நம்ம செத்து போகிறோம். இவனாக நியமித்து நிலம் பிறப்பில் பூரா விலைகளை வச்சு தின்னு நக்கி அவன் பொண்டாட்டி பிள்ளையோட கவர்மெண்ட் வேலாக்குற வரைக்கும் நக்கி போகிறான். நம்மளை பாடுற வெளியே தள்ளி நம்ம பொண்டாட்டி பிள்ளை நம்ம இழந்து போகிறோம். பொண்டாட்டி பிள்ளையை தாலி அறுத்து நம்ம நாசமாக போகிறோமே, நம்மளை நாசமாக ஆக்கிட்டானேன்னு கண்ணீர் கூத்தலமாக நிற்கான். அடி தருமடி அரசியல்வாதி பிரதமர் இருக்கலாம், தூக்கி எறிவான் மேலே மாற. அது வரும் 8 7 ஓலைச்சோடு கணக்கு. முக்கால் சத்தியம்டா. சரண அடையப்பார். சரண அடையலை அவனுக்கிட்ட அடி வாங்குறதுக்கு உனக்கு டைம் நெருங்கி வருது. அரசியல்வாதி டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டெல்லி, ஊடாலப்பட்ட மாநிலம், இலங்கை சுழன் வரைக்கும் முக்கால்